ஈரானுக்கு எதிராக நடைபெற்று வருகின்ற ராணுவ நடவடிக்கைகள் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக இந்த ராணுவ நடவடிக்கை சுமார் 4 முதல் 5 வாரங்கள் நீடிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை தேவையெனில் அதைவிட நீண்ட காலமும் தொடர தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். போர் நீண்டாலும் நான் சலிப்படைய மாட்டேன் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த போரை தொடங்கியதற்கான முக்கிய காரணமாக ஈரானின் அணுத்திட்டமே என ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா தலைமையிலான நிர்வாகம் கையெழுத்திட்ட அணு ஒப்பந்தம் ஈரானுக்கு அணு ஆயுதம் உருவாக்கும் வாய்ப்பை வழங்குவதாக அவர் குற்றம் சாட்டினார். அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஈரான் அணு ஆயுதத்தை சட்டப்பூர்வமாக பெறும் பாதையில் சென்றது எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஈரான் வெளிநாடுகளில் ஆயுத குழுக்களுக்கு ஆதரவு வழங்குவதை தடுக்கவே இந்த நடவடிக்கை அவசியமாக இருந்ததாகவும் அவர் கூறினார். மத்திய கிழக்கில் ஈரான் தாக்குதலில் உயிரிழந்த அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு ட்ரம்ப் அஞ்சலி செலுத்தினார். நமது வீரர்களின் நினைவாக இந்த நடவடிக்கை உறுதியுடன் தொடருவோம் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரானுடன் மோதல் குறுகிய காலத்தில் முடிவடையாது என்றும் தேவையான அளவு வரை தொடரும் என்று ட்ரம்ப் கூறியது இந்த போர் நீண்ட காலத்துக்கு செல்லக்கூடும் என்ற சாத்தியத்தை வெளிப்படுத்துகின்றது.